நீங்கள் 32 ஆறும் மரணிச்சிருச்சு. ஆறு ஆறா இல்லை, கழிவு நீர் ஓடுற காவாயாக இருக்குது. ஏன்னா மண்ணள்ளி தின்ன பிறகு மணல் போயிடுச்சுன்னா மண் வந்துடும். மண் வந்துருச்சுன்னா செடி புல் பூண்டு மரம் செடி கொடி முளைச்சிரும். அப்போ அது ஆறு இல்லை. இந்த ஆறை உருவாக்கியது மலை, அருவி. அந்த மலையை இப்போது எம்சாண்டு மலை மணல்னு நொறுக்கி விற்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இது எந்த மாதிரி போக்காகும்னா, இந்த நாடு இந்த நிலம் பாலைவனமாக மாறி மனிதர்கள் மட்டும் இல்லை உயிரினங்களே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பில்லாத பூமியா இது மாறிடும். அப்போ இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பூமி தாயின் மகனாக இருக்கிற எனக்கு இருக்கு, எங்க அண்ணனுக்கு இருக்கு, என் தங்கைக்கு, என் மகனுக்கு இருக்கு, என் தம்பிக்கு இருக்கு, உங்களுக்கு. எனக்கு தூக்கம் வரல. என் மலையை அறுத்தோன்னே என் பூமி தாய் என் ஆத்தா என் முளையா இருக்கிறான்டா மகனே, என் மாறா இருக்கிறான், வா வா எனக்கு வலிக்குதுன்னு கூப்பிடுறான். நான் போய் மலைகளுக்கு மாநாடு போட்டு கத்துறேன். நீங்க கோட்டை கட்டி ஆண்டி இல்லை, கோட்டை கொடுத்தது யாரு? அவதான். அவ கல்ல கட்டிக்க சிலையா சாமியை கும்பிடுற, சாமி சிலை கொடுத்தது அந்த மலை தான். புரியுது நினைக்கிறேன். கோயிலுக்கு கொடை கொடுக்குற, கோயிலையே கொடையா கொடுத்தது அவதான். அப்போ நீ வணங்கணும்னா யாரை வணங்கணும்? அவளை தான் வணங்கணும், மலையை தான் வணங்கணும். அதனால தான் அது மலை இல்லை, நம் பூமி தாயின் முளை, அதை பாதுகாத்த உலை. அவை இல்லை என்றால் எது மழை அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு புரியல. எனக்கு கீழே வர என் பிள்ளைகள் இருக்காங்களே, இப்போ என் மகனை போன்ற பிள்ளைகள், என் தம்பி தங்கைகள் விழிப்புற்று எழுதுறாங்க. இது இல்லைன்னா நம்ம ஆபத்தாயிரும், நம்ம வாழ முடியாது. அந்த தலைமுறை வந்து இந்த பூமியை தக்க வச்சுக்கணும், காப்பாற்றிக்கணும். அதுக்கு தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களை செய்யணும். அதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி இருக்க உங்கள் அண்ணன் ஒரு எளிய மகன், இவ்வளோ பெரிய தலைவனின் மகன். அவன் கழுத்துக்கிட்ட பாருங்க, எல்லாரும் பாருங்க, உலகத்தில் மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைச்சி கழுத்தில் தொங்க போட்ட வீரன் என் தலைவன் தான். அவனோட படை தான். எல்லாரும் ஒரு குப்பி போடுவாங்க, அவன் 2 போட்டிருக்கான் பாரு, 2 கை இருக்குல்ல. அந்த வீரனுடைய மகன். நான் என்ன சொல்றேன், நடிகனை நேசிக்கிறவன் யாழ் இல்லை, அங்கிட்டு போ. நாட்டை நேசிக்கிறான்ல அவன் யாழ், இங்கிட்டு வா. புரியுதா? நடிகனை நேசிக்கிறத நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு கூடாது. நாட்டை நேசிக்கிறவனை பற்றி கவலைப்படணும். 150 கோடி மக்கள், 15 லட்சம் பேர் தான் இராணுவ வீரன். இந்த 15 லட்சம் பேர் தான் 150 கோடி மக்களை பாதுகாக்கிறான். இப்ப கூட்டத்தை பார்த்துறாத, முன்வைக்கிற கொள்கையை பார்த்து. புரியுதா உனக்கு? அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. ஆபத்து தான், அசிங்கம்தான். ஒரு தேசிய நம்ம அறிவார்ந்த ஒரு சமூகம், பாரதி, பாபு சிதம்பரம் பாட்டேன், பாரதியார் பாட்டேன், தேவனை பாவனர் தாத்தேன், இப்படி பெரிய பெரிய மேதைகள் பிறந்த நிலத்துல ஒரு திரைக்கவர்ச்சியில ஓடுறது ஒரு அசிங்கம்தான், ஒரு அவமானம் தான். ஆனா அதை என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். அதுல என்னுடைய நிலைப்பாடு, இந்த சிறப்பு வாக்காளர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் எதிர்க்கிறேன். வட இந்திய குடிகள், வட இந்திய உழைப்பாளர் இங்கே வர்றாங்க, அவங்களுக்கு வேலை கொடு, அவனுக்கு அரிசி எதை கொடுக்குறேன் கொடு, ஆனால் வாக்குரிமை கொடு. எங்களுடைய நிலைப்பாடு, ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன், அந்த வாக்குரிமையை நீக்குவேன், ரத்து பண்ணுவேன், கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ வேலை செய், தேர்தலில் அங்கே போய் ஓட்டு போட்டுவான், பீகார் அங்கே போடு, குஜராத் அங்கே போடு, உத்தரப்பிரதேசம் அங்கே போய் போட்டுவான். இங்கே நீ வந்தீங்கன்னா ஒரு 1.25 கோடி நான் கொடுத்துட்டேன்னா, நாங்கள் கவுண்டர் பண்ணியே பெரிய தேசிய இனம், வெறுத்த தமிழ் சமூகத்தில் 10 இனம், 1.5 கோடி, 1 கோடி, முக்குளத்தோர் 1 கோடி, 1.5 கோடி நீங்க. நாங்கள் ஒன்றும் இல்லை, மொத்த வன்னியனும் ஒன்றும் இல்லை, மொத்த கவுண்டனும் ஒன்றும் இல்லை, மொத்த தேவரும் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்தியாவில் 1.5 கோடி இருக்கான்னா 1.5 கோடி ஒன்றா கேட்டுவான். ஒரே மொழியில் அவர் நேசனுங்க, இந்தியாஸ் அவர் நேசனுங்க, இந்துஸ்தானிஸ் அவர் லாங்குவேஜ் ஹிந்தி இருந்துருவான். மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் ஓட போடும், காங்கிரஸ் கூட போட மாட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு
எடுத்துருவாங்க. அப்போ ஏற்கனவே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமையாக நிற்கிறேன். அவர் கேட்குறாரு பாருங்க, வளத்தை கொள்ளையடிக்கிறான், என்னால் தடுக்க முடியும். 790 கோடிக்கு ஒரு நாளில் குடிக்கிறான், என்னால் தடுக்க முடியும். அவன் வந்துட்டான். இந்த நாடு அதிகாரம் இந்தி போயிருச்சுன்னா இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக வந்து ஈழத்தில் என்னை அடித்து விரட்டின மாதிரி இங்கே அடித்து விரட்டுவான். அங்கே விரட்டி இங்கே வந்து நிற்க ஒரு இடம் இருந்துச்சு, இங்கே அடித்தா நிற்க இடம் இல்லை. அதனால எச்சரிச்சுக்கிட்டு தெரியல, என்னை கூப்பிடாது, இங்கே போயும் பயன் இல்லை. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவங்க கூப்பிட மாட்டாங்க. ரெண்டாவது அங்கே போய் ஒன்றும் பயன் இல்லை. இங்கேயே அதிமுக ஆதரிக்குது, ஏன்னா பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால. சிலர் இங்கே பள்ளிக்காலம் வந்திருக்கான், அவனுக்கு ஓட்டு கொடுக்காதுன்னு சொன்னால் அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான். இப்போ நம்மகிட்ட அவன்கிட்ட என்ன கேட்க வேண்டியிருக்கு, இந்தியன் தான், இங்கே வா இங்கே வா, இந்த காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி போட்டிருப்பான், வாங்கிட்டான். காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி வாங்கிட்டான். எங்கள் முதலமைச்சர் ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு காசை திருப்பி தர மாட்டேங்குது, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு. அப்போ நீ போய் இந்த இந்தியன்கிட்ட பேசி கொஞ்சம் காசை வாங்கிப்பான். சும்மா ஏதாவது பேசுகிறேன், நான் இந்தியன் தானே, இந்தியன் தானே, என்னைய தினம் கைது பண்ணுறான்னு வச்சுருக்கிறேன். என் மீனவனை எப்படா இந்திய மீனவனை கைது பண்ணுறேன், எப்படியா இந்திய மீனவனை சொல்கிறேன், எப்படா இந்திய மீனவன் படகு பறிக்கிறாங்க, இந்த அதிகாரம் கேட்குதா, அந்த நாடு கேட்குதா? அப்புறம் இப்போ தேர்தல் நேரத்தில் வந்து கனிமொழி சொல்லியிருந்தாங்க, தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகிட்டாங்க, குறிப்பாக திமுக ஆட்சி வந்த பிறகு அனைத்து மதுபான கடைகளும் மூட ஒரே கையெழுத்துல தமிழக போடாது. அப்போ இப்போ சமீப காலங்கள் வரும்போது டாஸ்மாக் சொன்னாலே அந்த அம்மா ஓடி இருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்லும்போது இந்தியாவில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னாங்க. அவங்க ஆட்சியில் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும், அதிகமாக இருக்கிறது போய் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு மாற்றிருக்காங்க. அப்படிதான் நீங்கள் எடுத்துக்கணும். எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்தால் டாஸ்மாகை மூடுவோம், ஏன் நீங்கள் வந்துட்டு மூடலைன்னா வாயை மூடுவோம். இதுதான் அவங்க நிலைப்பாடு. அது 150க்கு மேலே வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கோம். என் தங்கச்சி திருநெல்வேலியில் போட்டிட்டாங்க, இவன் மகன் மருத்துவர் சரண் பாளையங்கோட்டையில் போட்டிட்டான். அதாவது ஒன்று அப்படியே அறிவிச்சுக்கிட்டே வர்றேன். February 7ஆம் தேதி மாநாடு, பெரிய மாநாடு நடக்குது நாம் தமிழர் கட்சி. அதில் மொத்த வேட்பாளர் அது திருச்சி. அப்படி கிடையாது, நீங்கள் புரிஞ்சுங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நடுப்பகுதியாக இருக்கு இந்த தமிழ்நாட்டில். எந்த ஊரில் இருந்தும் காலையில் வந்து மாலையில் திரும்பிட முடியும் அப்படின்னா திருச்சி தான். கன்னியாகுமரியில் சென்னைனா 2 நாள் ஆகும், திருச்சினா காலையில் வந்துட்டு இரவு போயிடலாம். அது எல்லா மாவட்டத்துக்கும், சேலத்துக்கும் சரி, கோவைக்கும் சரி. அதனால திருச்சி. திருப்பம் சிந்தனையில் இருக்கு.